சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக இருக்கும் ரிசார்ட்டுகளை அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் தேசிய வன விலங்குகள் வாரியம் மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமல் செயல்பட்டு வரக்கூடிய அந்த சட்டவிரோத ரிசார்ட்டுகள் காரணமாக அந்த மலைப்பகுதி சுற்றுச்சூழல் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கோவை சேர்ந்த ஒலி விழிப்புணர்வு இயக்கத்தின் நிறுவனர் கற்பகம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் ரிசார்ட்டுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் வழக்கு இன்றைக்கு தலைமை நீதிபதி சி வத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்ல இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சத்தியமங்கலம் பகுதியில சட்டவிரோதமாக 42 ரிசார்ட்கள் செயல்பட்டு வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ரிசார்ட்டுகளுக்கு சீல் வைப்பது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்புல பதில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி சட்டவிரோத ரிசார்ட்டுகளை அகற்ற வேண்டும் என்றும் நம் பொழுதுபோக்குக்காக வனவிலங்குகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்றும் சட்டவிரோத ரிசார்ட்டுகளை அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என அவர்கள் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். மேலும் சட்டவிரோத ரிசார்ட்டுகளுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்ற அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் விசாரணை ஜனவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதற்குள் அந்த ரிசார்ட்டுகளை அகற்றாவிட்டால் ஈரோடு மாவட்ட ஆட்சியர், வனத்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என எச்சரிக்கை விடுத்து விசாரணை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.